Hello viewers, welcome to one and only Prabha. இன்னைக்கு நாங்க ஒரு பாலக்காட் கேரளா டிஷ் கீரை முளகூட்டான் காமிக்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னது? கீரை மசியல் வேற, கீரை தோரன் வேற, கீரை முளகூட்டான் இப்போ நம்ம பண்ண போறோம். அதுக்கு தேவையானதை நான் காமிக்கிறேன். கீரை முளகூட்டானுக்கு நம்ம பருப்பு போட்டு பண்ணுவோம். இது தோரன் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கிண்ணத்துல. இதை நம்ம வேக வைப்போம். செப்பரேட்டா கீரையை வேக வைப்போம். தேங்காயை போட்டு அந்த கீரையை அரைப்போம். இப்போ நான் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பை ஒன் டைம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். குக்கர்லயே நம்ம பருப்புக்கு எப்பவுமே மஞ்சப்பொடி மட்டும்தான் போடுவோம். கரெக்டா மம்மி? பருப்புக்கு நம்ம இப்போ பருப்புக்கு தேவையான மஞ்சப்பொடி, இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி போதுமா? நம்ம குக்கரை இது வந்துட்டு ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதனால இவ்வளோ பருப்பு எடுத்துருக்கோம். ஏன்னா கீரை நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஆயிடும். இது 5 சவுண்டு 5 நிமிஷத்துலையும் போட்டுக்கோ, நல்லா குழஞ்சி வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம கீரையை நல்லா வாஷ் பண்ணிப்போம். கீரையில் பல விதங்கள் இருக்கு. ஒன்று நம்ம முதல்ல ஒரு போட்டுக்கோ, தண்டுக்கீரை. இது அரைக்கீரை. நம்ம இந்த முளகூட்டானுக்கு மட்டும் நம்ம அரைக்கீரை தான் ரொம்ப நல்லா இருக்கும். அரைக்கீரைக்கு நீங்கள் வெறும் லீஃபை மட்டும் எடுத்தால் போதும். தண்டுக்கீரைக்கு அப்படி இல்லை, கொஞ்சம் தண்டோடு சேர்த்து கட் பண்ணலாம். நம்ம இது முளகூட்டால இந்த கீரை தான் சரியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கீரையை தண்ணி விட்டு வாஷ் பண்ணணும். கீரை மட்டும் நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா கீரை எப்போவுமே மண்ணு கிட்டக்க இருக்கும். ஸோ நிறைய மணல் இருக்கும். அவள் நமக்கு வாஷ் பண்ணி தான் தரா, மண்ணோட தரதில்லை. ஆனால் நம்ம சாமான் நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டிலாம் போடக்கூடாது. இதுலேருந்து கீரையை எடுக்கணும். இப்போ இந்த கீரையை நம்ம இப்போ செட்டில் போட்டுருவோம். இப்போ கீரை நல்லா நான் கையால் நல்லா வாஷ் பண்ணணும். இப்போ மண் தண்ணி கூட சேர்ந்து வராதா? எனக்கு என்னமோ நான் எப்போ வடிகட்டினா மட்டும்தான் மண் தண்ணியோட சேர்ந்து வரும். இப்படி எடுத்தியானா இது என்ன மண்ணும் அந்த மண் இருந்தால் அடியில் போயிடும். பொதுவாக இந்த கீரைக்கு மண் குறவு. தண்ணி கீரையெல்லாம் வேரோடு வர்றதுனால நிறைய மண் இருக்கும். இதுக்கு போட வேண்டியது ஒன்லி மஞ்சப்பொடி. இப்போ கீரையை நம்ம அடுப்பில் வைக்கிறோம். இதுக்கு தேவையானது மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி இல்லாத ஒரு சமையலே கிடையாது. உப்பு கீரைக்கும் பருப்புக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். உப்பு மட்டும் எப்போனா சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா உப்பு அப்படிங்கிறது தண்ணி பிடிக்கலாம். உப்புங்கிறது எப்படி சொன்னால் இது குழம்பு மாதிரி தான் இருக்கும். பிசைஞ்சு சாப்பிட்ற ஒரு முளகூட்டால். அதனால் உப்பு எதையும் காரத்து கம்மியாக இருந்தால் நம்ம அதை உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சு இந்த கீரையை வேக போடுவோம். இப்போ கீரை நல்லா வெந்தாச்சு. இது நல்லா ஆறணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். அட் த சேம் டைம் குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. குக்கர் திறக்கிறதுக்கு ஆனதுக்கப்புறம் சேர்த்து காமிக்கிறோம். இப்போது நல்லா கீரை ஆறியாச்சு. அந்த கீரை வெந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த தண்ணியும் சேர்த்து நம்ம தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மிக்சியில் கீரையை போட்டுடலாம். அதுக்கு தேவையான ஒரு கப் நம்ம பருப்பு எடுத்துருக்கோம். கீரை ஒரு கட்டு எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான ஒரு அரை கிண்ணம் ஒரு 3/4 கிண்ணம் தேங்காய். ரொம்ப தேங்காவாக இருக்கக்கூடாது தேங்காய். இதுக்கு தேவையான 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ 3 வரமிளகாய் எடுத்துட்டுருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன எரிவு வேணுமோ அந்த எரிவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடாமல் இதை ட்ரையாக ஒரு திரித்து வச்சுக்கலாம். இப்போ கீரைக்கு எடுத்து வச்சிருந்த தண்ணியை நான் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். திருப்பி அரைக்க போகிறேன். இப்போ இந்த கீரையை நம்ம நல்லா அரைச்சிருந்தாச்சு.
இந்த கீரை ஆல்ரெடி நம்ம வெந்த கீரை இல்லையா, இது நம்ம ஜஸ்ட் லைட்டாக ஒரு பபுள் வர வரைக்கும் நம்ம இதை தண்ணியை மிக்சியில் அரைச்சி விட்டு தண்ணி விட்டு மிக்சியில் இந்த மிக்சி தண்ணி கீரையோட தண்ணி இது வடிகட்டி வச்சுருக்கோம். நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விட்டுருலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அந்த தண்ணி விட்டுரும். இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு, வெந்தாச்சு அப்படின்னு நினச்சிட்டு திறப்போம். ஸோ பருப்பு நல்லா வெந்திருக்கு. இது நம்ம எப்போவுமே வெந்த பருப்பை ஒரு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம உப்பு போடல, நம்ம டேரெக்டாக கீரையில் தான் உப்பு போட்டிருக்கோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வேணும்னா உப்பை போட்டுக்கலாம். நம்ம பருப்பில் உப்பு போடுற வழக்கம் இல்லை, பருப்பில் மஞ்சள் மட்டும் தான் போடுவோம். ஸோ இந்த கீரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைட் பபுள் அளவுக்கு இது வேக வச்சா போதும். பிகாஸ் ஆல்ரெடி வெந்த கீரை, இது வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிடும். ரொம்ப வெந்ததுன்னா ட்ரை ஆகிடும். நம்ம இப்போ இதில் இந்த பருப்பை விடலாம். பருப்பு போட்டதுனால உங்களுக்கு டோட்டலி ப்ரோட்டீன். இந்த கீரையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபினுக்கு பருப்பு இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். நம்ம குக்கரில் கொஞ்சம் தண்ணியை விட்டு, ஆஸ் யூஷுவல் இது எல்லார் வீட்லையும் நம்ம பண்ணுவோமே, குக்கரில் தண்ணியை விட்டு அது எல்லாத்தையும் கலக்கி மிச்சத்தை எல்லாத்தையும் விடுவோம். எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். கீரை மிளகு ஊற்றதுக்கு நம்ம இதுதான் மேட்டரே. இட்ஸ் அ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். நல்ல பருப்பு, சாம்பாருக்கு பருப்பு போடுறோம், சாம்பார் சாதம். கீரை மசியலுக்கு வெறும் கீரை இல்லை, சாம்பார் புளியை விடவும் கீரையும் பருப்புங்கிறது ரொம்ப நல்ல ஒரு, கீரையும் பருப்பும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு மேட்ச் தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு கேரட்டை திருவி அதில் லெமனை புழிஞ்சு கடுகும் பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் போட்டு, கடுகும் பச்சை மிளகாயும் பொரிச்சு கொட்டலாம். பொரிச்சு கொட்டிட்டு மேலால கொத்தமல்லியை தூவி கொஞ்சம் நேரம் ஊறணும். மெயினாக அந்த கேரட் லெமன் இருக்கு, இதுக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங். ஒரு புளிப்பு, ஏன்னா சாம்பார்னா சாம்பாரில் புளிப்புலாம் ஆல்ரெடி ஒரு புளிப்பு உண்டு. இதே கீரைக்கு வந்து புளிப்பு வந்துட்டு உங்களுக்கு அந்த தொட்டுக்கிறதுல தான் இருக்கு. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், கொதிக்கட்டும், கொதிக்கட்டும், கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா வெந்தாச்சு. இந்த அளவுக்கு வெந்தாச்சு சொல்லாம, நல்ல பாயில் ஆயாச்சு, நல்லா கொதிச்சாச்சு. வெந்தாச்சு சொல்லக்கூடாது. இப்போ அதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பருப்பும் கீரையும் நல்லா சேர்ந்து வரணும். ஏன்னா பெசஞ்சு சாப்பிடணும். கரெக்ட். இதுதான் குழம்பே இன்னைக்கு. கீரை குழம்பா இல்லை, கீரை மிளகு விட்டான். பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். இது நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லது. கீரை ஏற்கனவே கீரை துவரன், கீரை மச்சீரை எல்லாம் போட்டிருக்கேன். இது கீரை மிளகு விட்டான். கர்நாடகாவில் 5 நாளும் கீரை சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது. இப்போ இது நம்ம பொரிச்சு கொட்டலாம். ஸோ பொரிச்சு கொட்டுறதுக்கு தேவையானது எண்ணெய். நம்ம இப்போ இதில் உளுத்தம்பருப்பு போடுறோம். புரோக்கன் உளுத்தம்பருப்பு லைட் ப்ரௌன் ஆகிக்கட்டும். இதில் ஒரு ஃபுல் மிளகாய் உடைக்கவே வேண்டாம், இது அழகுக்கு. இப்போ போட வேண்டியது கடுகு. ஸோ கீரை மிளகுட்டலுக்கு பை டிஃபால்ட் நம்ம பொரிச்சு கொட்டுறதே உளுத்தம் பருப்பு, கடுகு, ஒரே ஒரு வர மிளகா. நாங்கள் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இதை இதில் போட்டாலும் நாங்கள் தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு ஒன்று என்ன பண்ணியிருக்கோம், கேரட்டை திருவிருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் கடுகு போட்டுருவோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு கீரை மிளகூட்டல் சுட சுட கேரட் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.